கூரையெல்லாம் கடந்தவனே, உம் துணை ஒன்றை நாம் தேடி. மறை பொருளானவனே, உம்மை மனங்களில் சிறை வைத்தோ. மறை பொருளானவனே, உம்மை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவினிலே உம்மை கொண்டு நாம் புரி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உம் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முதலில் இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம். தம்பி திலக் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் வரணும் ஃபாதர். நான் சொன்ன உடனே உனக்கு நான் நோ சொல்லவே முடியாது தம்பி, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி வந்தேன். இன்றைக்கி 3 நாளும் நான் உங்களோடு தான் இருக்க போகிறேன். எங்கேயும் போக மாட்டேன், எந்த வேலையும் இல்லை, எனக்கு உங்களோடு தான் இருப்பேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக என்னுடைய இந்த 3 நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டாக் நேரத்தில் நான் பேச போகிறது திருச்சபையின் பார்வையிலே எது உண்மையான மீட்பு. திருச்சபையின் பார்வையிலே எது உண்மையான மீட்பு, இதுதான் என்னுடைய தலைப்பு. இதுக்குள்ள மற்ற தலைப்புகள் அடங்கியிருக்கும். அந்த மற்ற தலைப்புகளை அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். ரொம்ப அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொண்டால்தான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய குழப்பம் இருக்குது நம்ம கத்தோலிக்க திரு அவைக்குள்ள. இன்றைக்கி குழப்பங்கள் அதிகரிக்கிறது. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளியிலிருந்தும் தாக்குதல் நிறையா இருக்குது, உள்ளிருந்தும் நிறைய தாக்கம் இருக்குது. அதனால் திருச்சபையின் பார்வையிலே, கத்தோலிக்க திரு அவையின் பார்வையிலே நம்ம எப்படி அந்த உண்மையான மீட்பை அறிந்து கொள்வது இல்லையா? சில பேர்லாம் சொல்கிறீங்க, நான் இந்த ஆசீர்வாதத்திற்காக தேடி வந்திருக்கிறேன், இந்த ஒரு காரியத்திற்காக நான் வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எதையும் கஷ்டப்படுத்துகிறவர் இல்லை. நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் ஆண்டவர் இல்லை. அவர் எளிமையாக தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் அதை புரிந்து கொள்வதில் நமக்கு சிரமமாக இருக்கிறது. அதனால் நான் அதை ரொம்ப ஆர்டராக நான் போவேன். ஆகவே அது என்னுடைய தலைப்பு. ஜான்சன் பிரதரும் கிளமெண்ட் பிரதர்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் என்ன தலைப்புகள் பேசுகிறாங்க. காலைல கேட்டேன், ஜான்சன் பிரதர் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதனால் அவங்கவுங்க தலைப்புகளில் பேசியிருப்பாங்க. அதனால் நான் இந்த தலைப்புகளில் நான் போகிறேன். அவங்க அப்புறமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். சரி அன்பானவர்களே, திருப்பலியை தொடங்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் தலைப்பு. நான் எப்போல்லாம் பேசுவேனோ என்னுடைய மெயின் தலைப்பு இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தோலிக்க திரு அவையின் பார்வையிலே உண்மையான மீட்பு எது, இதுதான் என்னுடைய ஜென்ரல் தலைப்பு. இப்போ நான் பேச போகிறது ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன, அதுதான் இன்னைக்கு இந்த திருப்பலியில் நான் உங்களோடு பேச போகிற தலைப்பாக இருக்கும். அன்பானவர்களே, திருப்பலியை துவங்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம மன்னிப்பு வழிபாடு வைத்திருக்கிறோம் அப்படின்னா, திருப்பாடல் 66 வசனம் 18 எடுங்க. நிறைய வசனம் சொல்வேன், நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி குவிக்காக பைபிளை புரட்டணும், சும்மாலாம் இருக்கக்கூடாது. திருப்பாடல் 66 வசனம் 18. சத்தமா வாசிமா, யாராவது ஒருத்தர் வாசிக்கிட்டோம். என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை நான் வளர்த்திருந்தேனாகில்
என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். கவனிச்சிங்களா? கெட்ட எண்ணம், உட்காந்து பைபிள் வச்சிருங்க. கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சு, கெட்ட செயல், கெட்ட பார்வை, இவைகளை கொண்டிருக்கிற ஒரு மனிதருடைய ஜெபம் கேட்கப்படாது. அவர் பாவ அறிக்கை செய்கிற வரைக்கும் அவருடைய ஜெபம் கேட்கப்படாது. எது வரைக்கும்? பாவ அறிக்கை செய்கிற வரைக்கும். ஸோ பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் பாவத்தை அறிக்கை இடுகிற வரை என்னுடைய ஜெபத்தை இறைவன் கேட்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நிறைய பேர் உட்காந்துட்டாங்க? பைபிளை வைங்கன்னு தான் சொன்னேன். அப்படியா சொல்லிட்டேன்? ஓ சாரி, மன்னிச்சுக்கோங்க. பைபிளை வச்சுருங்கன்னு சொன்னமோ மாற்றி சொல்லிட்டனோ, மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க உட்காந்துக்கோங்க. ரொம்ப மிகவும் வயதானவர்கள், மிகவும் முடியாதவங்க உட்காந்துக்கோங்க. மற்றவங்களாம் நில்லுங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்லே பைபிள். என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை நான் வளர்த்திருந்தேன் என்றால் என் தலைவர் எனக்கு செவிசாய்க்க மாட்டார். உண்மைதானா ஃபாதர்? அப்போ பாவிகள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்ல, பாவிகள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம்ல அப்படின்னு சில பேர் உங்களுக்கு சப்பை கட்டுவாங்க. பாவிகள் இல்லை, பாவத்தை அறிக்கை இடுகிற பாவிகள். ஆமாம் ஆண்டவரே நான் பாவி, அப்பா இதெல்லாம் என் பாவம் அப்படின்னு பாவத்தை அறிக்கையிடுறாங்கல்ல, அவங்க ஜெபத்தை கேட்பார். வேண்டுமென்றே பாவம் செய்கிறவங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். அதுக்கு வசனம் இருக்கா? இருக்கு. எபிரேயர் 10:26 எடுக்கிறீங்களா? எபிரேயர் 10:26. ஏன்னா சில பேருக்கு பாவம்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செய்வாங்க. உள்ள ஒரு துளி அளவு ஆணவம் வந்துட்டா கூட அன்பானவர்களே ஆண்டவர் தொலைச்சு எடுத்துட்டு நம்மள. எடுங்கம்மா, வாசிங்க. உண்மையை அறிந்த பின்னர். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? என்ன வார்த்தை? வேண்டுமென்றே ஒருவர் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. யாருக்கு? இந்த வேணும்னே பாவம் செய்வாங்க தெரியுமா? பாவம்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தொடர்ந்து செய்வாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது பாவம்னு தெரியும், பேசுவாங்க. புரணி பேசுறது பாவம்னு தெரியும், பேசுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் செய்கிறான் பாருங்க, அவனுக்கு எந்த பாவம் போக்கும் பலியும். அப்போ பாவத்தை அறிக்கையிடாதவரை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனால தான் திருப்பலியின் தொடக்கத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருவை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, பாவத்தை அறிக்கையிடுகிற வழிபாட்டை வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ பாவத்தை நேர்மையாக ஒருவர் அறிக்கையிடாதவரை நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் காயம் போகாது, சாபம் விலகாது, கட்டுகள் உடையாது, சாத்தான் ஓட மாட்டான். போதுமா? ஐ திங்க் நேற்று வாசகம் நினைக்கிறேன், மார்க் 1வது அதிகாரம். என்ன தெரியுமா? சாத்தான் தொழுகை கூடத்துக்குள்ளே இருப்பான். எங்கே இருப்பான்? தொழுகை கூடத்துக்குள்ளே தான் இருப்பான். சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்றதுனாலேயே அவங்ககிட்ட சாத்தான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதோட உட்கார்ந்துருக்கலாம்? சாத்தானோடு உட்கார்ந்துருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவத்தை அறிக்கை இடாதவரை. ஏன் பாவம் அவ்வளோ முக்கியம்? சகோதரர் நிறைய சொன்னாங்க இல்லையா? பாவம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, பாவம் தான் ஆசீர்வாதத்திற்கு தடை. பிரியமானவர்களே, பாவம் தான் ஆசீர்வாதத்திற்கு தடை. எரேமியா 5:25. எரேமியா 5:25. டப்புன்னு எடுப்பீங்கன்னு நினச்சேன். எரேமியா 5:25. உங்கள் குற்றங்களே இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. கட்டு இருக்கு ஃபாதர், சூனியம் இருக்கு ஃபாதர். யாராவது பைபிள் தெரியாதவங்க, ஊரை ஏமாத்துறவங்க, சூனியம் இருக்கு கட்டு இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. பைபிள் தெரியாதவங்க சொல்லுவாங்க இல்லையா? கட்டு யாரால் வருது தெரியுமா? யாராலமா? நம்ம செய்கிற பாவத்தினால தான் வருது இல்லையா? நான் அதை நானும் விளக்கி சொல்லுவேன், எப்படிலாம் நம்ம செய்கிறோம், சாத்தான் எப்படிலாம் நம்மளை தூண்டுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதனால் ஈஸியாக இன்னொருத்தர் மேலே பழிய போடுறது. ஃபாதர் எங்கள் குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவன் ஒருத்தன் மந்திரம் பண்ணிட்டான் ஃபாதர் அப்படி சொல்கிறது. இதெல்லாம் தவறான போதனை, பைபிளுக்கு விரோதமான போதனை இன்றைக்கி உள்ளே வந்துருச்சு. இந்த பிரிவினை சபைகளினுடைய
ஊடுருவலால் நம்ம ஆளுகளும் பில்லி சூனியம் இல்லையா மந்திரம் இப்படிலாம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய பாவம்தான் எனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தி வைத்து. அப்போ நான் பாவத்தை அறிக்கையிட்டுட்டா எனக்கு வர வேண்டிய நன்மை வந்துடும். ஹல்லேலூயா. போதுமா? அப்போ பைபிள் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. என்னுடைய பாவம்தான் எனக்கு வரவேண்டிய நன்மைகளை எல்லாம் ஏதோ தடுத்திருக்கு ஃபாதர், ஏதோ ஒரு தடை இருக்கு ஃபாதர், என்னமோ அந்த சொத்து என்கிட்ட வராமல் தடைப்பட்டு நிற்குது ஃபாதர் அப்படின்னு என்னமோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? என்னது அது? யாரோட பாவம்? நம்முடைய பாவம் இல்லை. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். என்னுடைய பாவம் தான் ஏதோ ஒன்று தடுத்திருக்கு ஃபாதர் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. இனிமே என்ன சொல்லணும்? என் பாவம்தான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் வரவேண்டிய நன்மைகளை தடுத்து வைத்திருக்கிறது. மந்திரம் தடுத்துருச்சு, சூனியம் தடுத்துருச்சுன்னெலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இதெல்லாம் சாத்தானுடைய ஊடுருவல். அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. சரி, அப்போ ஃபாதர், சரி, அப்போ என் பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எசாயா 59 எடுங்களேன், வசனம் 2 எடுங்க. எசாயா 59 வசனம் 2. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில் சாத்தான் ஊடுருவி என்னை துன்பப்படுத்துறான்? ஏன்னா என் பாவச் செயல் என்னையும் கடவுள் என்ன பண்ணிடுச்சு? பிரிச்சிருச்சு. என் பாவச் செயல் எனக்கும் என் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை பிரித்து விட்டதால் சாத்தான் என்னை எளிமையாக தாக்குகிறான். புரியுதுங்களா? சாத்தான் ஏன் என்னை தாக்குறான், என் குடும்பத்தை தாக்குறான், என் தொழிலை தாக்குறான்? ஏன்னா எனக்கும் என் கடவுளுக்கு என்ன ஏற்பட்டுருச்சு? பிளவு ஏற்பட்டு. ஏன் பிளவு வந்துச்சு? என் பாவத்தினால தான் பிளவு. பார்த்தீங்களா? மறுபடியும் பாருங்க, சாத்தான் வந்து வேலை செய்யறதுக்கும் யார் காரணமாக இருக்கிறா? நம் பாவம் தான் காரணம். தொடர்ந்து வாசிங்களேன். உங்கள் பாவங்களே அவர் உங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்க்காதவாறு அவரது பரிசுத்தமான முகத்தை உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், 5 வருஷமா ஜெபம் பண்றேன், 10 வருஷமா ஜெபம் பண்றேன், ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லலை? என் பாவம் என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய பரிசுத்தமான முகத்தை எனக்கு மறைத்து வைத்திருக்கிறது. அப்ப நீ எத்தனை வருஷம் போராடினாலும் கட்டு விலகாது, காயம் மறையாது. ஏன்னா நான் உண்மையா நேர்மையா பாவத்தை அறிக்கையிடல. இப்ப புரியுதுங்களா? அப்ப என் ஆசீர்வாதம் நன்மைகளுக்கு என் பாவம் தடை, எனக்கும் என் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தடைபட்டு போறதுக்கும் என் பாவம்தான், என் ஜெபத்தை இறைவன் கேட்க முடியாதபடி போறதுக்கும் என் பாவம்தான், அப்படியே நான் பலியை ஒப்பு கொடுத்தாலும் என் பலியை இறைவன் ஏற்காம போறதுக்கும் என் பாவம்தான் காரணம். புரியுதுங்களா பிரியமானவர்களே? இனிமே தயவு செய்து யார் மேலேயும் பழி போடாம என்னுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லித்தரது இல்லையா? ரோமேயர் 14 வசனம் 12 வாசிங்க. ரோமேயர் 14 வசனம் 12. பைபிளை வேகமாக புரட்டுறவங்களா இருக்கணும் நீங்க. ரோமேயர் 14 வசனம் 12. நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பண்றான், அவன் என்ன கஷ்டப்படுத்துறான். நீங்கள் யாரை குறித்தும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க மாட்டீங்க. யாரை குறித்து கணக்கு கொடுப்பீங்க? நம் பாவத்தை குறித்து தான் நான் கணக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவங்க செய்கிறத பற்றிலாம் நான் கவலைப்படவே வேண்டாம் இல்லையா? அப்போ என் பாவத்துக்கு தான் நான் கணக்கு கொடுத்தாகணும். என் பாவம் தான் என்னை தடுத்து நிறுத்தி வச்சிருக்குது. என் பாவம் தான் என்னையும் கடவுளையும் பிரித்து வைத்திருக்கிறது. என் பாவம் தான் என் ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்குது. கடைசி ஒரு வசனம் சொல்லுவா, இந்த வசனத்தில் நான் திரும்ப கேட்பேன். 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9. வேகமா எடுங்க.
ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்துவதாக சிலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர், நான் போகாத கோயில் இல்லை ஃபாதர், நான் போகாத தியானம் இல்லை ஃபாதர், நான் வேண்டாத ஜபம் இல்லை, உபவாசம் இருந்து ஜபம் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபாதர் ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் கொடுக்கல? ஆண்டவர் ஏன் அவருடைய வாக்குறுதி என் வாழ்க்கையில் நிறைவேற்றவே இல்லை? அவர் ஏன் காலம் தாழ்த்துறார்? ஆண்டவர் ஏன் டிலே பண்றார்? அவர் கேட்ட உடனே கொடுத்துடலாம்ல, அவர் ஏன் டிலே பண்றார் அப்படின்னு பலர் எண்ணுகிறார்கள். வாசிங்க. ஆனால் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதில்லை. ஹல்லேலூயா. இதான் உங்க ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவர் காலம் தாழ்த்துவதில்லை. போதுமா? இந்த ரெட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், அப்படிலாம் ஒருத்தங்க ஏமாற்றக்கூடாது இல்லையா? நான் போதிக்கிறதுனால ஆசீர்வாதம், ஒருத்தர் கை வைக்கிறதுனால ஆசீர்வாதம், இப்படிலாம் இன்றைக்கி நிறைய இந்த பிரிவினை சபையினுடைய உருட்டுகளால் நம்ம உள்ள ஆளுகளையும் வந்துட்டாங்க இல்லையா? நான் கை வைக்கிறதுனாலே ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவர் தன் வாக்குறுதியை கொடுப்பதில் காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். வாசிங்க. யாரும் அழிந்து போகாதபடி எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நான் மனம் மாறாததால தான் அவர் எனக்காக வச்சிருக்கிற வாக்குறுதிகளை கொடுக்க முடியல. அவர் காலம் தாழ்த்தல, நான் தான் மனம் மாற காலம் தாழ்த்துகிறேன். போதுமா? ஏன் எங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலமா? நான் இன்னும் நேர்மையா கடவுளுக்கு உகந்த விதத்தில் மனம் மாறவில்லை. அதனால்தான் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் எனக்காக தராரு, அது என்கிட்ட வரமாட்டேங்க இல்லையா? அவர் சூரியன் மாதிரிமா, அவர்கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். கார்மேகம் அப்படி வழியில் நிற்கும், அப்போ சூரியன் தெரியாது. அப்போ சூரியன் ஒளி கொடுக்கலையா? கார்மேகம் ஒளியை தடுக்குதா? சூரியன் ஒளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் அந்த ஒளியை தடுக்கிறது எது? கார்மேகம். அதான் பாவம். ஆண்டவர் சூரியன் மாதிரி, அவர் நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவர்கிட்ட இருந்து கெடுதல் வரவே வராது, அவர்கிட்ட இருந்து ஒரு கெடுதல் கூட வராது, அவர் நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். என் பாவம்தான் போய் தடுத்து நிறுத்திடுது. அப்போ என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் வர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நானே தடுத்துட்டு கோயில் கோயிலாக ஓடினா எப்படிமா ஆசீர்வாதம் கிடைக்கும்? பாவத்தை அறிக்கையிடாதவரை ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்கும், எனக்கு தெரியும், சில பேருக்கு மண்டைக்குள்ள டவுட் வரும். டாக் டைமில் கேளுங்க. ஓகே? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலே இறைவனுக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, நம் ஆன்மாவிற்கு எதிராக நாம் செய்து வருகிற பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 1 சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 22 வரை. எனவே இஸ்ரவேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எகிப்தினின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கு செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு. ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி. அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஒரு அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 1 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 1 பங்கை எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளராய் இருப்பீர்கள். அந்நாள்களில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும். அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார். எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆள செய். பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து,
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். உன்னுயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். சேர்ந்து பாடுவோம். நன்றி 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 என்று பாடுவேன், நன்றி செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போ நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போ நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து உணர்ந்து பாடுவோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. எழுந்து நிற்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை பாடி துதித்து Alleluia, 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 Alleluia,
நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 வரை. சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு உடனே தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். மூலந்தான் பணியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் மூலந்தான் பணியிட்டு முழுவதும் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கரங்களில் இருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ்ச்சி உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. கைகளை தட்டி பாடுவோம். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. மிகவும் வயதானவர்கள் உட்காந்துக்கோங்க, மிகவும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உட்காந்துக்கோங்க. கால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சும் உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, குட். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசுக்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசுக்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நின்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். அது ரொம்ப அழகாக இருக்கும். உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் யார் நிறைவேற்றுவா? அவர் நிறைவேற்றுவாரா? நம்ம செய்யணுமா திருவிழத்தை? நம்ம தான் நிறைவேற்றணும் இல்லையா? அவருடைய திருவிழத்தை யார் நிறைவேற்றணும்? நம்ம நிறைவேற்ற பாடுபடணும். இல்லைன்னா அவருடைய திருவிழத்துக்கு ஒத்துழைக்கணும். அட்லீஸ்ட் அவருடைய திருவிழத்துக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? ஏன்னா அவருடைய திருவிழம் எதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். எல்லாருக்கும் இப்போ அந்த வசனம் தெரியும். எந்த வசனம்? யோவான் 6:40. மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். யோவான் 6:40. மகனை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்பவர் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்பதே தந்தையின் திருவுளம். பார்த்தீங்களா? இதுதான் திருவுளம். அப்போ முதல்ல அவரை அறிந்து அப்புறம் அவரிடம் நம்பிக்கை கொள்வது. இது ரெண்டுத்தையும் நம்ம செய்யும்போது வெரி குட், இது தெரிஞ்சால் போதும் இல்லையா? இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. யோவான் 6:40. யாராவது உங்களை கேட்குறாங்க, வாட் இஸ் காட்ஸ் வில், எது கடவுளுடைய திருவிழம் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் யோவான் 6:40 சொல்லணும். சரியா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்ததும். ஆண்டவரே, போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வது வெறும் அமைதியின் அடையாளம்தான். அமைதியின் அடையாளம். ஆங்கில திருப்பலியில் எப்படி சொல்லுவாங்க? let us share the sign of peace ன்னு சொல்லுவாங்க ஆங்கில திருப்பலி. இட்ஸ் only a sign of peace. அமைதியினுடைய ஒரு இப்படி திரும்பி இப்படி பண்ணுறீங்கல்ல, அது வெறும் அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை எங்கே போய் நிறைவேற்றணும்?
குடும்பத்தில், உறவினர்கள்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல, இல்லையா? அங்கே போய் உண்மையான சமாதானத்தை சொல்லணும். அங்கே சொல்ல மாட்டோம். அங்கே ஈகோ இருக்கும், அங்கே மன்னிப்பு இருக்காது. கரெக்டா? அப்போ இங்கே தலையாட்டினா சமாதானம் கிடைக்காது. இந்த அடையாளத்தை போய் குடும்பத்திலையும் உறவினர்கள் மத்தியிலையும் நான் வாழ்கிற இடங்களில் நான் இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு ஈகோ இல்லாமல் கொடுத்தா அங்கே தான் இது நிறைவு பெறுகிறது. சரிங்களா? இப்போ அடையாளத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்கள் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகிறவர். மத்தேயு 18:35. அடுத்தவருடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தால் மட்டுமே உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று உறுதியாய் சொன்ன அதே இயேசுவும் இவர்தான். இவருடைய திருவிருந்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அனைவரும் பேறு பெற்றோர். அளவில்லாத அன்பே அதிசயமே உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே அதிசயமே உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். தொலைந்தேன் எனக்கும் என்னை கண்டு கொண்டாய். பார்வை இழந்தேன் என்னை காண வைத்தாய். தொலைந்தேன் எனக்கும் என்னை கண்டு கொண்டாய். பார்வை இழந்தேன் என்னை காண வைத்தாய். உன்னருள் என்னை தாங்கும் நேரமிது, உள்ளமது உவகையுறும் காலமிது. நம்பினேன் உடனே நலமளித்தாய். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கமென்றாய். புது வாழ்வென்றாய். அளவில்லாத அன்பே அதிசயமே உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். அலைந்தேன் உலகில்
என்னுடன் நடந்தாய். ஆதரவிழந்தேன், என்னை தாங்கி நின்றாய். அழைந்தேன் உலகில், என்னுடன் நடந்தாய். ஆதரவிழந்தேன், என்னை தாங்கி நின்றாய். ஆறாக உம்மன்பு வழிந்தோடி மாறாத நேசமாய் தாங்கியது. வாழ்வே என்றும் நீர்தான் எனக்கு. வருத்தம் பனி போல் மறையும் எனக்கு. மகிழும் மனது அளவில்லாத அன்பே, அதிசயமே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். அளவில்லாத அன்பே, அதிசயமே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? அளவில்லாத அன்பே, அதிசயமே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். ரெண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து பாடுவோம். அளவில்லாத அன்பே, அதிசயமே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே ஆசீர்வாதம். தானியேல் 6:10. தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அன்றாடம் அதை செஞ்சார் தானியேல். நன்றி செலுத்துவதே ஆசீர்வாதம் என்கிறது திருப்பாடல் 50 வசனம் 14-15. திருப்பாடல் 34 வசனம் 1-4. யோனா வசனம் அதிகாரம் 2 வசனம் 9-10. நன்றி செலுத்துவதே ஆசீர்வாதம். நிறைய நேரம் நம்ம நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும். நம்ம நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவை அறிந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். பலி நிறைவேறியது. கிஃப்ட்னு ஒன்று பயந்துட்டேன். இப்போயே கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க போல இருக்கு நினச்சேன். எல்லோரும் ஒரே நிமிஷம் உட்காருங்க. ஃபாதருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த தியானத்தினுடைய முதல் காரியமாக நான் ஃபாதர்கிட்ட தான் கேட்டேன். ஃபாதர் இந்த மாதிரி ஒரு தியானம் வைக்கலான்னு இருக்கிறோம், நீங்கள் தான் அதுக்கு எல்லா காரியமும் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்னா.
நீ செய்டா, ஆனால் எது செஞ்சாலும் பார்த்து செய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதல் நாளிலிருந்து இந்த நிமிஷம் மட்டும் ஃபாதரை பார்த்தா எனக்கே ஒரு சில நேரம் பயமாக இருக்கும். அவரோட அதாவது அந்த கோபம் இருக்கிறது தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் ஃபாதர் சொன்ன மாதிரி இந்த அல்லேலூயா சொல்கிறது, இந்த கரிஸ்மேட்டிக், அதெல்லாம் எனக்கு ஒரு சில நான் வித்தியாசமாக இருந்தேன். ஆனால் ஃபாதர் என்னை ரொம்ப அழகாக இந்த 10 வருஷமாக ஃபைன் டியூன் பண்ணார். போன வருஷம் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் துபாயில் இருந்தோம். அதுக்கு முந்தின வருஷம் இதே நாள் நாங்கள் குரோம்பேட்டில் இருந்தோம். இன்றைக்கி என்னோடய பர்த்டேயில் இன்றைக்கி ஃபாதர் கூட தான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 years கண்டினியூவாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் ஃபாதர். ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ், ஆண்டனியா ஃப்ரெண்டு நீயே கொடு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ். நாங்கள் ஷால் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இப்போ இந்த நேரம் நீங்கள் உணவுக்கு போங்க. 2 மணிக்கு நீங்கள் தியான அறைக்கு வந்துடுங்க. பாடலாம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. ஆக்சுவலாக 2016 தம்பி என் கூட இருக்கார். 2016 அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துட்டு இருந்தார் என் கூட, 2 பேர். அப்புறம் நிக்கோலஸ் அண்ணன் வந்தார் என் கூட. அப்புறம் நிக்கோலஸ் அண்ணன் பிஸி ஆகிட்டார். அப்புறமா தம்பி 2016 என் கூட இருக்கார். 10 years-ஆ. ஆமாம், எத்தனை நூற்றுக்கணக்கான இடங்கள். நான் தம்பிக்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், இறைவார்த்தை அறிவிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அதில் எந்த கிரெடிட்டும் இல்லை, அதில் எந்த பெருமையும் இல்லை இல்லையா? அதில் போய் பெருமை இல்லை. ஐ திங்க் லூக்கா 17:10 நினைக்கிறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுவோம், நான் பயனற்ற பணியாளன், என் கடமையை தான் செய்தேன். நான் யார்? பயனற்ற பணியாளன், என் கடமையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதில் கொஞ்சம் கூட கிரெடிட்டோ பெருமையோ எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி தான் தியானங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட தம்பிக்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், தம்பி சில பேர் தப்பான போதனையோடு உள்ளே வந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு கத்தோலிக்க திரு அவையின் போதனையை சரியாக போதிக்கணும் இல்லையா? வேறு ஏதோ கொண்டு உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாகணும். யார் கணக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாகணும் இல்லையா? நம்ம மனுஷங்களை பார்த்து பயப்படுறது இல்லை, கடவுளை பார்த்து பயப்படணும், அதான் முக்கியம். அதனால் அதில் நீ கவனமாக இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என் கூட இருந்திருக்கிறார், நல்லா பாடுவார். நான் ரசிப்பேன், அவர் பாடும்போதெல்லாம் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ இனிமையாக பாடுவார். ஆமாம் ஆமாம் இல்லை, எவ்வளோ அழகாக பாடுறார். அதனால் இப்போ அவர் நம்ம கொடுமை அனுபவிக்கணும். இப்போது அவருக்கு நம்ம பாட போகிறோம், அவர் வாசிப்பார். ஓகேங்களா? நம்ம பாடலாமா? ஓகே. அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் ரொம்ப நாள் கழித்து தியானத்தில் பார்த்துருக்குறேன். அவருடைய செல்ல பிள்ளை வந்திருக்கிறாரு. அவரை பற்றி அதிகமாக பேசுவார் அவர். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். கடவுள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.